ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு கர்நாடகா டிஷ்ஷு. இது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வெயிலுக்கு ரொம்ப நல்லது. வெயிலுக்கு இதை சாப்பிட்லாம். நல்லா உடம்பு நல்லா குளுமையாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்போலி. கர்நாடகத்தில் இது ஸ்பெஷல். இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பல்லாக தேங்காய் உடைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் திருவண்ண தேங்காய் கூட எடுத்துக்கலாம். இதை முதல்ல ஓட்டி எடுத்துகிட்டு வரப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு இதை இதில் சேர்க்குறோம். அப்புறம் பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா நான் ஒரு 4 பச்சை மிளகா சேர்க்குறேன். அப்புறம் கொத்தமல்லி, வாசனைக்கு கொத்தமல்லி. அப்புறம் இதுக்கு முக்கியம் வெள்ளரிக்காய் இதில் சேர்த்து உங்களுக்கு தேவைன்னா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேவை இல்லை அப்படின்னாக்கா அப்படியே கூட அரைச்சிக்கலாம். ஏன்னா வெள்ளரிக்காயும் தண்ணி விடும். இப்போ வெள்ளரிக்காய் சேர்த்தாச்சு. இதில் உங்களுக்கு பூண்டு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னாக்கா ஒரு 3 பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்காம தான் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 3 கரண்டி தயிரை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் இந்த அரைச்ச விழுதை சேர்க்கணும். சேர்த்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு, அதாவது நம்ம ஊரில் மோர் குழம்பு செய்வோம் இல்லையா, அந்த பதத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா கரைச்சாச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயம். இப்போது இதுக்கு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும்னா கிடையாது, தாளிப்பு மட்டும் செஞ்சிடலாம். நாங்கள் அடுப்பில் கடாய் போட்டுருக்கோம். கடாய் போட்டு இதில் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம தாளிப்பு செஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதை சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்மளோட சூடான கர்நாடகா தம்போலி, ஸ்பெஷல் தம்போலி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.